இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் ஜனகணமன. அதுக்கு இணையான நேஷனல் சாங் தான் வந்தே மாதரம். இந்த பாடல் பப்ளிஷ் ஆகி 150 வருஷம் ஆச்சு. இதை பத்தி ஒரு டிபேட்டே பார்லிமெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வந்தே மாதரத்தை பத்தி யாருக்குமே தெரியாத ஒரு 20 ஃபேக்டர் 2 வீடியோவா பண்ண போறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. முதலாவது, வந்தே மாதரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தாயே நான் உன்னை வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம். இதை முதலா சான்ஸ்கிரிட்ல எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் பெங்காலில எழுதினாரு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. இரண்டாவது, இந்த ஃபர்ஸ்ட் எதுல பப்ளிஷ் பண்ணாங்கன்னா பங்காதேஷ்ன்ற ஒரு ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. அதோட எடிட்டரையும் வருதான். என்ன டேட் பாத்தீங்கன்னா November 7, 1875. ஸோ இந்த வருஷம் November 7, 2025 150 வருஷம் ஆயிடுச்சு. மூன்றாவது, 1882ல ரிலீஸ் ஆன பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோடைய நாவல் தான் ஆனந்த மட். இந்த நாவல்லையும் இந்த சாங் இடம்பெற்றிருக்கு. நாலாவது, 1886 நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கல்கட்டா செஷன்ல ரவீந்திரநாத் தாகூர் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக்கா இந்த சாங்கை கம்போஸ் பண்ணி பாடுறாரு. அஞ்சாவது, August 7, 1905 வருஷம் வந்தே மாதரம பொலிட்டிக்கல் ஸ்லோகனா ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆறாவது, 1905 வாரணாசி காங்கிரஸ் செஷன்ல வந்தே மாதரம ஆல் இந்தியா பொலிட்டிக்கல் ஒகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஏழாவது, 1906 பாரிசால நடந்த ஒரு மாபெரும் 10,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வந்தே மாதரம் எழுத்து பொறிக்கப்பட்ட கொடிகளை ஏந்தி ஊர்வலமா போனாங்க. எட்டாவது, 1907 இந்தியாவுக்கு வெளியே முறையா பெர்லின்ல மேடம் பிகாஜி காமா வந்தே மாதரம் எழுத்து பொறிக்கப்பட்ட இந்திய நாட்டு கொடிய முதல் முறையா அன்பர்ல பண்ணாங்க. ஒன்பதாவது, 1905 வந்தே மாதரம் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்றாங்க. இதுக்கு எடிட்டரா இருக்கவரு பிபின் சந்திரபால், ஜாயிண்ட் எடிட்டரா ஜாயின் பண்றாரு ஸ்ரீ அரவிந்தோ. பத்தாவது, பெங்கால்ல ரங்பூர்ன்ற இடத்துல 200 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரிட்டிஷ்காரங்க 5 ரூபா ஃபைன் விதிச்சாங்க. எதுக்காகனா வந்தே மாதரம் இந்த ஸ்லோகனை யூஸ் பண்ணதுக்காக. பார்ட் 2 வீடியோல அடுத்த 10 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. Veranda IAS, where your dream becomes reality.